ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது மகிஷீரம் சிதையிலிருந்து மகிஷாசுரன் உருவாகிறார். மறுபுறம் இந்திரனிடம் மகிஷாசுரன் உருவாக நீதான் காரணம் என்று அன்னை கூறுகிறாள். தன்னுடைய தாய் தந்தை யார் என்று தனு மகிஷனுக்கு கூறுகிறாள். சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும் என்று அன்றே சபதம் எடுக்கிறார். இன்று முதல் இந்த உலகம் முழுவதும் நீ மகிஷாசுரன் என்று அழைக்கப்படுவாய். அடுத்து வருவது, நீ பிறந்ததற்கு மிகப்பெரிய காரணம் உள்ளது. அந்த லட்சியத்தை அடையும் பொருட்டு உன்னுடைய தந்தை ரம்மும் பெரிய தந்தை கிரம்மும் உயிர் நீத்தார்கள். தங்களையே அவர்கள் பலியிட்டுக் கொண்டார்கள். நமது ராட்சத குலத்திற்கு அநியாயங்களே கிடைத்தது. வஞ்சத்தினால் வென்றார்கள். என் சகோதரி சூழ்ச்சி செய்து சொர்க்கத்தை தேவர்களுக்கு கொடுத்தாள். ராட்சசர்கள் அசுரர்களை எப்பொழுது ஜெயிப்பார்கள் என்று இந்த காலதேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலதேவனை இதுவரை யாரும் வென்றதில்லை. இந்த ராட்சத அன்னை தனுவிற்கு ஒரு பராக்கிரமசாலி புத்திரன் வேண்டும். மூ உலகத்தையும் அவன் ஆள வேண்டும். அப்படி ஒரு புத்திரன் வேண்டி நீங்கள் இருவரும் தவம் இருங்கள். ஓம் அக்னி தேவாய நமः. ஓம் அக்னி. மகிஷாசுரா, உன் தந்தை தவத்தினால் எப்படியோ உன்னை வரமாக பெற்றுவிட்டான். ஆனால் தேவேந்திரனின் சூழ்ச்சியா உன்னுடைய தந்தை ரம்மையும் உன் பெரிய தந்தை கிரம்மையும் கொன்று விட்டான். அவன் என்னை புத்திர சோகத்தில் ஆழ்த்தி விட்டான். என் மகன்களை இழந்து விட்டேன். அன்னை தனுவே, தங்கள் கண்களில் உருண்டோடும் கண்ணீரை நிறுத்துங்கள். தங்களுடைய பேரன் இந்த மகிஷாசுரன் அந்த தேவேந்திரன் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விதத்திலும் அவனை பழிவாங்கிக் கொண்டே இருப்பான். அதை இப்பொழுதே ஆரம்பிக்கிறேன். என் தாய் தந்தையரை கொன்ற இந்திரனை நான் விடமாட்டேன். தேவேந்திரா, உன்னை பிழிய வந்து கொண்டிருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் நான் பறிக்கப் போகிறேன். தேவலோகம், இந்திர பதவி, சாம்ராஜ்யம் அனைத்தையும் பறிக்கப் போகிறேன். சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயுனி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி. சந்திரபிம்பம் சூடினி சாத்த வடிவமாகினி காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தாய். சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே. தேவேந்திரன் நமக்கு சங்கடங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறான். இப்பொழுது தேவலோகத்தில் இருந்த அனைத்து தேவர்களையும் அவன் வெளியேற்றி விட்டான். அவர்களும் எந்த வெறுப்பையும் காட்டாமல் வெளியேறிவிட்டார்கள். அவர்கள் பூலோகத்தில் வந்து தங்களை ஸ்தோத்தரிப்பதிலும் துதி செய்வதிலும் ஈடுபட்டுள்ளார்கள். ஒரு சாதாரண மனிதர்களைப் போல் உள்ளார்கள். தேவியர்களே, இது பக்திக்கும் நம்பிக்கைக்கும் கிடைக்கும் பலன். எந்த ஒரு ஜீவனையும்
சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக்கிவிடும். தாயே, தங்களின் தரிசனத்தால் நற்கதி பெற்றோம். தேவர்களே, உங்களுடைய அதீத பக்தியை கண்டு நான் மகிழ்கிறேன். அன்னையே, இந்திரன் செய்யும் பாவங்களில் நாங்கள் பங்கேற்க விரும்பவில்லை. அதனால்தான் அனைத்து தேவர்களும் சொர்க்கத்தை விடுத்து இங்கே வந்துவிட்டோம். ஆனால் தேவர்களே, நான் தங்களுக்கு சொர்க்கலோகத்துடன் சிருஷ்டியில் பங்கெடுக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்துள்ளேன். நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறியதால் இந்த உலகின் சிருஷ்டிகள் பாதிக்கப்படும். மழை, நீர், காற்று, வெளிச்சம் இவைகள் இல்லாமல் ஜீவன்கள் அவதிப்படுவார்கள். அவர்களை காக்க வேண்டும். உண்மை என்னவென்றால், நீங்கள் அனைவரும் வெளியேறியதால் சிருஷ்டி முழுவதுமே ஸ்தம்பித்து போய்விடும். அதனால் தாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். அன்னையே, தங்களின் கட்டளைகளை ஏற்று நடப்பது எங்களது கடமை. ஆனால் தேவேந்திரன் கட்டாயப்படுத்தி கெட்ட செயல்களில் எங்களையும் ஈடுபட செய்தால் அது அதர்மம் அல்லவா தாயே? நீங்கள் அனைவரும் முயற்சி செய்து இந்திரனை தர்மத்தின் பாதையில் அழைத்து வர வேண்டும். அகங்கார எண்ணத்தை அவன் மனதிலிருந்து அறவே நீக்க வேண்டும். அனைவரும் நலமோடு வாழுங்கள். மிக விரைவில் இந்திரனே தங்கள் அனைவரையும் மரியாதையுடன் அழைப்பதற்கு வருவான். ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. உன்னை அழிக்க வந்து கொண்டிருக்கிறேன் தேவேந்திரா. சர்வநாசம் செய்ய போகிறேன். நில் மகிஷாசுரா. வேண்டாம், இப்பொழுது சொர்க்கத்தை தாக்க வேண்டாம். நீ ஆட்சி செய்வதற்கு ஒரு லோகத்தை முதலில் நிர்மாணித்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் உனக்கு உதவி செய்வதற்கு ராட்சத குலத்தின் சக்தி வாய்ந்தவர்கள் வருவார்கள். தாங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் அன்னையே?
வணங்குகிறேன் தாயே. மகிஷா, இந்த யுத்தத்தில் நீ தனி ஆள் இல்லை. ராட்சத குலத்தின் 3 சக்தி வாய்ந்த வீரர்கள் உடன் இருக்கிறார்கள். ஒவ்வொரு யுத்தத்திலும் உனக்கு இவர்கள் உதவியாக இருப்பார்கள். ஓம் துர்காயை நமக. ஓம் துர்காயை நமக. உலகத்தை உருவாக்கிய அன்னையே, 108 ஆகுதிகளை இந்த யஜ்ஞத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த யாகத்தின் புண்ணியங்களை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ செல்வ கொண்ட நாயகி மகா துர்கா அன்னை, தங்களின் பாதங்களை இந்த துர்வாசர் வணங்குகிறேன் தாயே. துர்வாச மகரிஷி, தாங்கள் செய்த யாகத்தை கண்டு மகிழ்கிறேன். நீங்கள் செய்த யாகத்தின் பலனை அருளவே வந்துள்ளேன். என்ன வர வேண்டும்? அன்னை, எந்த வரத்திற்கும் அவசியமில்லை தாயே. எனக்கு தங்களின் கருணை ஒன்றே போதும். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் தங்களை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுவே என் விருப்பம். தர்மத்தின் முறையில் தாங்கள் வளர்த்த யாகத்திற்கு நான் வரமளித்தே தீர வேண்டும். ஆதலால் கேளுங்கள். அன்னையே, அப்படி அளிக்க வேண்டும் என்றால் தாங்கள் விரும்பி எதை அளித்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தாயே. ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता, नमस्तस्यै 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 नमो नमः. என் வரத்தின் ஸ்வரூபமாக இந்த பாரிஜாத விதையின் மாலையை அணிந்து கொள்ளுங்கள். மகரிஷியே, இது தனத்தை அருளும் மாலை. உலகில் எவரிடம் இந்த மாலை உள்ளதோ அவர்களிடம் தனம், தானியம், சம்பத்துகளுக்கு ஒரு நாளும் குறை இருக்காது.
सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः மகரிஷியான எனக்கு செல்வத்தை தரும் மாலை எதற்காக? இந்த மாலை என்னிடம் இருந்தால் தர்மத்தை விடுத்து நான் பாதை மாற வழிவகுக்கும். அதனால் இந்த மாலையை ஒரு சிறந்தவருக்கு அன்பளிப்பாக அளிக்க வேண்டும். இந்த உலகில் அப்படி யார் இருக்கிறார்? செல்வம் யாருக்கு அதிகமாக தேவைப்படும்? யார் நல்வழியில் பயன்படுத்துவார்? தேவேந்திரன், தேவலோகத்தை ஆள்பவன். அவர்தான் மக்களுக்காக அதிக செல்வத்தை செலவழிப்பவர். அதனால் செல்வம் தரும் இந்த மாலையை அவருக்குத்தான் பரிசாக அளிக்க வேண்டும். அவருக்கு இதை அளிப்பதால் இது தரும் செல்வத்தை உலகத்திற்கே பயன்படுத்துவார். நான் இப்பொழுதே தேவேந்திரனை காண தேவலோகம் செல்ல வேண்டும். அன்னையே வணங்குகிறேன். மகரிஷி துர்வாசரே, நான் தங்களை எங்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அங்கு மாயை அழைத்துச் செல்கிறது. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. இவன்தான் சிக்ஷு. மகாவீரனாக இருந்தாலும் ராஜ தர்மத்தையும் அறிந்தவன், ராஜதந்திரத்தை புரிபவன். அதனால் இவன் உன் சபையில் முக்கிய மந்திரியாக இருக்கப் போகிறான். இவன் உன்னுடைய சேனாதிபதி விதாளன். இவனிடம் மலைகளை தகர்த்தெறியும் சக்தி உள்ளது. விரோதிகளை அழிக்க இவன் ஒருவன் மட்டுமே போதும். அதனால் இவன் உனது மெய்காப்பாளனாக இருக்கப் போகிறான். இவன் நமது ராட்சத குலத்தின் திரிநேத்ரன். இவன் மூலமாக வரும் காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய விரோதிகள் எப்படிப்பட்டவர் என்று இவன் கூறுவான். அது மாத்திரமல்ல, நினைத்த நேரத்தில் எந்த ரூபத்தையும் இவன் எடுத்துக்கொள்வான். மகிஷா, இந்த 3 சக்திகளுடன் நீ உலகத்தையும் வெல்ல வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் உன்னுடன் இருப்பார்கள். என் சேனை தலைவர்களே, இன்று முதல் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டும். வெற்றியே நமது லட்சியம். முதலில் பாதாள லோகம். முதல் வெற்றி. பாதாள லோகத்தை நாம் கைப்பற்றி அதில் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். அசுரகுல வாரிசு மகிஷாசுரன், அசுரகுல வாரிசு மகிஷாசுரன், அசுரகுல வாரிசு மகிஷாசுரன், அசுரகுல வாரிசு மகிஷாசுரன். மகாசுரன், மகிஷாசுரன்,
மகிஷாசுரனே, இதுதான் அந்த பாதாள லோகம். உன் தந்தைக்கும் உன் பெரிய தந்தைக்கும் அவமானம் ஏற்பட்ட இடம் இதுதான். அவமானம் செய்து இங்கிருந்து எங்களை வெளியேற்றி விட்டார்கள். அந்த காலம் வருவதற்கு முன் அந்த உயிர்களை காக்கும் பொருட்டு செயல்பட வேண்டும். அதற்கென்ன வழி சொல்லுங்கள் தாயே. நாம் எப்படி ஜீவன்களை கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவது தாயே? அவர்களை காக்கும் மார்க்கம் துர்கா கவசம்தான். அதை தவிர தேவி எந்திரம், துர்கா ஸ்தோத்திரம், இவை அனைத்திலும் என் சக்தி நிறைந்திருக்கும். அந்த எந்திரத்துடன் நான் நித்திய வாசம் செய்வேன். எந்த ஜீவராசியிடம் இந்த எந்திரம் இருக்கிறதோ சங்கடங்கள் எதுவும் அவர்களை நெருங்காது. கஷ்டம் அவர்களை விட்டு விலகி இருக்கும். நாம் செய்ய வேண்டிய முக்கிய செயல், நாம் அனைவரும் தேவி எந்திரத்தை உருவாக்க வேண்டும். ஆதலால் இங்கிருக்கும் தேவியர்கள் விந்திய மலைக்கு உடனே செல்ல வேண்டும். தேவி எந்திரத்தை உருவாக்கும் செயலில் ஈடுபடுங்கள். சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ செல்வ கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி, கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. மகாசுரன், மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன்.
யார் நீ? பாதாள லோகத்திற்கு உரிமையானவன். என்னுடைய பேரன் ரம்மின் மகன் மகிஷாசுரன். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। நான் அன்றே சொன்னேன் அல்லவா, இந்த பாதாள லோகத்தை உன்னிடம் இருந்து பறிப்பேன் என்று. இனி இங்கு ராட்சதர்களின் ஆட்சிதான் நடக்கப் போகிறது. அந்த நேரம் வந்துவிட்டது. கால சக்கரத்தில் பயணித்து நான் வந்துவிட்டேன். உன்னிடம் இருந்து இந்த பாதாள லோகத்தை பறிக்கப் போகிறேன். இல்லை தனு, இல்லை. நீ காலச்சக்கரத்தில் ஏறி பாதாளத்தை பறிக்க வரவில்லை. உன் உயிரை இங்கு துறக்க வந்திருக்கிறாய். உன் உயிரை பறிப்பதற்காக காலன் உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறான். அன்று நீ எப்படியோ தப்பித்து விட்டாய். ஆனால் இன்று நீயும் உயிரோடு தப்பிக்க மாட்டாய். உன்னுடைய ராட்சத குலமும் தப்பிக்காது. அனைவரையும் இன்று நான் கொன்று குவித்து விடுவேன். அசுர அன்னை திதியே, நான் இன்று என் தந்தைக்கு நடந்த அவமானத்திற்கு பழிவாங்க வந்திருக்கிறேன். உன்னுடைய அசுரகுலம் அனைத்தையும் நான் இன்று அழித்து விடப் போகிறேன். அனைத்தையும் அழித்து விடுவேன். உன்னுடைய மகன் எங்கிருக்கிறான் சொல். என் மகனை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறாய். முதலில் என் சக்திக்கு பதில் சொல். மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன். இந்த அசுர அன்னையை உடனே கைது செய்யுங்கள். தேடுங்கள். அந்த காலதேவன் இங்குதான் எங்கோ இருக்கிறான். எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் காலதேவா? இன்று நான் அவனுக்கு பதிலடி கொடுக்கப் போகிறேன். மகாசுரன், மகிஷாசுரன், பயங்கரமான அசுரன். நாராயண நாராயண.
வணங்குகிறேன் தாயே. அன்னையே, தங்களின் லீலைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. தங்களின் பக்தர்களை காப்பாற்றும் பொருட்டு தாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால்தான் தாங்கள் அனைத்து மாதர்களுக்கும் துர்கா எந்திரத்தை பூஜை செய்யுமாறு சொல்லி இருக்கிறீர்கள். ஆனாலும் தாயே, என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் நாரதரே? அன்னையே, ஆணவம் தலைக்கேறியதால் தேவேந்திரன் தங்களின் சக்தி என்னவென்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறான். தாங்கள்தான் சக்தியின் ஸ்வரூபம், உலகை காப்பவள் என்பது தெரியாமல் இருக்கிறான். தேவேந்திரன் மனதில் இருக்கும் ஆணவம் கூட மாயை வசப்பட்டுத்தான். நாராயண நாராயண. அன்னையே, இந்த அகங்காரம் என்ற மாயையில் பிரம்மதேவர், விஷ்ணுதேவர், மகாதேவரும் இதில் சிக்கிக்கொண்டால் உலகத்தின் நிலை என்னாவது? அவர்களும் தங்கள் நிலை குறித்து தாங்கள்தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் வந்துவிட்டால் அப்பொழுது என்ன ஆகும் அன்னையே? அது நடக்காது நாரதா. உன் சந்தேகம் வீணானது. ஏனென்றால் மும்மூர்த்திகள் மாயை, மதம், சிரேஷ்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். புரிந்ததா? நாராயண நாராயண. இருந்தாலும் தாயே, அந்த மூவரும் கூட இந்த சிருஷ்டிக்குள் அடக்கம்தானே. அவர்கள் மனநிலையும் ஒரு நிலையாக இருக்காது தாயே. மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி வேலைகள் கொடுத்திருக்கிறீர்கள். பிரம்மதேவரோ படைக்கும் வேலையை செய்கிறார், விஷ்ணு தேவரோ காக்கும் வேலையை செய்கிறார், மகாதேவரோ சம்ஹாரம் செய்கிறார். இவர்கள் மூவரும் தங்களின் திறமையை நிரூபிக்க தனித்தனி வழிகளில் சென்று விட்டால் தர்மத்தின் வழியிலிருந்து தவறிவிடுவார்கள். பிறகு நாராயண நாராயண, சிருஷ்டியின் நிலை விபரீதமாகிவிடும் தாயே. தேவரிஷி, உங்கள் எண்ணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது நியாயமானதும் கூட. உன் சந்தேகத்திற்கான பதிலை தெரிந்து கொள்ள ஆர்வமாய் உள்ளாய் அல்லவா? இப்பொழுது அந்த ஆர்வம் எனக்கும் வந்துவிட்டது. உன் மனதில் தோன்றியிருக்கும் கேள்விக்கு சரியான பதில் என்னவாக இருக்கும்? தங்களின் எண்ணம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது தாயே. நாராயண நாராயண. தேவேந்திரனைப் போல மும்மூர்த்திகளுக்கும் என் மாயை செயல்படுமா? ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. ரிஷி துர்வாசர் இங்கு வந்திருக்கிறாரா? வணங்குகிறேன் மகரிஷி. அருளோடு வாழ்க. வாருங்கள், அமருங்கள். இந்திரலோகம் உங்களை வரவேற்கிறது. நான் மிகவும் பாக்கியம் செய்தவன். தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும்? தேவேந்திரா, நான் உனக்கு இந்த மாலையை பரிசாக அளிக்க வந்தேன். இதை துர்கா தேவி தன் கரங்களால் வரத்தின் ஸ்வரூபமாக கொடுத்தாள். ஆனால் என் மனதில் என்னவோ தாங்கள்தான் இதற்கு ஏற்றவர் என்று தோன்றியது. தயவு செய்து இந்த பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்னை துர்க்கை தந்த மாலையா? தேவராஜனே, நீ ரம் கிரமிடம் செயல்பட்டது தர்மத்திற்கு புறம்பான ஒன்று. ஒரு பக்தனை கொலை செய்தது
அவன் வணங்கும் தெய்வத்தை வதம் செய்தது போன்றதாகும். இந்த மாலை லட்சுமி கடாட்சம் மட்டுமல்ல, நறுமணமும் வீசுகிறது. இதை தகுதியானவருக்கு அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாலைக்கு அழகு வரும். ரம்பா, தேவேந்திரா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நான் தவறொன்றும் செய்யவில்லையே. மாலைகள் பெண்கள் கழுத்தில் தானே அழகாக இருக்கும். தேவேந்திரா, என் யாகத்தில் மகிழ்ந்த அன்னை துர்க்கையே எனக்கு வரமாக கொடுத்தாள். அந்த மாலையை நாட்டியக்காரிக்கு அணிவித்து விட்டாய். இந்த மாலையின் மகத்துவம் பற்றி உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு வரமாக வந்த மாலை அது. இது பாரிஜாத விதையுடன் செல்வத்தையும் அளிக்கும் மாலை. அதன் விசேஷ குணம் என்னவென்றால், அந்த மாலை யாரிடம் இருக்கிறதோ அங்கு எப்பொழுதும் நிறைந்த செல்வம் இருக்கும். ஆனால் நீ அதை அவமதித்து விட்டாய். இந்த மாலையை மட்டுமல்ல, என்னையும் அன்னை துர்க்கையையும் அவமானப்படுத்தி விட்டாய். தேவேந்திரா, இந்த மாலைக்கு நீ தகுதியற்றவன். துர்வாச மகரிஷி, உனக்கு சாபம் கொடுக்கிறேன். உன் தேவலோகம் களை இழந்து ராஜ்ய லட்சுமியையும் இழக்க கடவான். தேவேந்திரா, இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும். உனக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணம் நீ அதர்மத்தின் வழியில் சென்றதினால்தான். ஆனால் நீ அதை அவமதித்து விட்டாய். இந்த மாலையை மட்டுமல்ல, என்னையும் அன்னை துர்க்கையையும் அவமானப்படுத்தி விட்டாய். துர்வாச மகரிஷி, உனக்கு சாபம் கொடுக்கிறேன். உன் தேவலோகம் களை இழந்து ராஜ்ய லட்சுமியையும் இழக்க கடவான். யாரும் எங்களை உயர்ந்தவராக நினைத்ததே இல்லை. எங்களுக்கு எந்த மரியாதையையும் எந்த கௌரவத்தையும் இதுவரை யாரும் கொடுத்ததே இல்லை. அனைவரும் எங்களின் அதிகாரத்தை பறித்து விட்டார்கள். ஆனால் இனிமேல் 3 உலகத்தின் மீதும் படையெடுத்து அனைத்து உலகத்திற்கும் அதிபதியாக போகிறேன். நம்முடைய முதல் யுத்தம் ஆரம்பமாக போகிறது பூலோகத்தின் மீது. மகாராஜா மகிஷாசுரன் வாழ்க!